என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா நான் வந்ததும் கண்டுக்கல. நான் யோசிச்சுட்டு இருந்தது உன்னை பத்தி இல்ல, என்னோட ரிசர்ச்சை பத்தி. ஜஸ்ட் கிடிங். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நாம இந்த ரிசர்ச் பத்தி, செடி பத்தி பேசாம வேற ஏதாவது பேசலாம். அப்ப நம்மள பத்தி பேசலாம். உங்க காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஜாப் போவீங்களா இல்ல மேரேஜ் பண்ணுவீங்களா? இந்த செடிகளை பத்தி ரிசர்ச் பண்றதெல்லாம் ஜாப்காக தான். இந்த காலத்துல ஜாப் பாக்குற பொண்ணுங்களுக்கு சீக்கிரமா மேரேஜ் ஆயிடும். அப்படி நினைக்கிறீங்களா? கல்யாணம்னாலே இந்த சம்பளம், வரதட்சணை இது பத்தி தான். இருக்கலாம் சொப்னா, உங்களுக்காக வரதட்சணை வேண்டான்னு சொல்ற மாப்பிள்ள கூட வரலாம். வருவான்னு சொல்றீங்களா? அப்ப என்ன வரமாட்டானா? உங்களை பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாங்க. போதுங்க, நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. அது சரி, ஏன் விஷயம் இருக்கட்டும், உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பேக்ரவுண்டு, என்னோட ஃப்ரெண்ட் கிரவுண்டு எல்லாமே இங்கதான். நாளைக்கு பிஹெச்டி படிச்சு முடிச்சதும் நல்ல வேலை கிடைச்சதுன்னா இங்கேயே செட்டில் ஆயிட வேண்டியதான். நான் கேட்டது உங்க வேலையை பத்தி இல்ல, உங்க கல்யாணத்தை பத்தி. நீங்க எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? இப்போ உண்மையை சொல்ல சொல்றீங்களா இல்ல போய் சொல்ல சொல்றீங்களா? அதே நீங்க உண்மையே சொல்லுங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உன்ன மாதிரி பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரியா சொல்லணும்னா நீங்களே என் லைஃப்ல கிடைச்சா என்னை விட லக்கி ஃபெல்லோ வேற யாரும் கிடையாது. ஹாய். ஹாய். ஓ, உங்களுக்காக தான் வெயிட்டிங். உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். வெல்கம். வாவ், சூப்பர் சூப்பர். ஆன்ட்டி சூர்யா, அன்னைக்கு சொன்னல கார்டன்ல. சூர்யா என்னோட ஆன்ட்டி சுதாராணி. ஹாய். ஹாய் ஆண்டி. ஆன்ட்டியோட பொண்ணு. வண்டர்ஃபுல், ஃபென்டாஸ்டிக், சூப்பரா டான்ஸ் ஆடுற ஆண்டி இந்த பாப்பா. குறும்புத்தனம் கூட நல்லா பண்ணுவா. பாப்பா, அண்ணனுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் அண்ணா. ஹாய். நீதானா அந்த பேய்களை பத்தி ஏதோ எழுதிட்டு இருக்க? அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே உங்களுக்கு? எங்களுக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் கிடையாது, எல்லாத்தையும் ஓபனா பேசிப்போம். அண்ணா, உங்க நாக்கால உங்க மூக்க தொடுங்க பாப்போம். எதுக்குமா? அவளுக்கு இப்படி போட்டி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்பா. புதுசா வந்தவங்களே இப்படி போட்டி கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பரவாயில்ல ஆண்டி, நீ சொல்லுமா. நீங்க உங்க நாக்கால உங்க மூக்க தொட்டா நீங்க நினைச்சது எல்லாம் நடக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியா? அப்போ நாக்க வச்சு தொட்டா சொப்பனா கிடைச்சிருவாளா? ஐயோ, உங்களால தொட முடியல. நான் மட்டும் இல்ல, யாராலையும் தொட முடியாது. யாராலயம்னு சொல்லாதீங்க, நான் தொடுறேன் பாருங்க. ஏய், போதும் நீயும் உன் போட்டியும். போய் அண்ணனுக்கு கிரேப் ஜூஸ் எடுத்துட்டு வா. போ. வர வர இவ கலாட்டா ரொம்ப அதிகமாயிடுச்சு. பசங்கன்னா கலாட்டா பண்ணாம ஸ்ரீராம ஜெயமா எழுதுவாங்க. என்ன இது பிளட் மாதிரி இருக்கு? என்னம்மா, விரல் ஏதாவது அடிபட்டுச்சா? பிளட் வருது. இது பிளட் இல்ல அண்ணா, கிரேப் ஜூஸ். பிளட் மாதிரி இருக்கு, கிரேப் ஜூஸ்ன்றாங்க. என்னாச்சுங்க, கிரேப் ஜூஸ் பத்தி பிளட் மாதிரி ஃபீல் பண்றீங்க? இது பியூர் கிரேப் ஜூஸ் தான், குடிங்க. பாப்பா நீயே குடிச்சிருமா, நீயே குடிச்சிரு. எடுத்துக்கோங்க. சாரிங்க, இன்னைக்கு விரதம், எனக்கு வேண்டாம். இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடி பாப்பா டயர்டா இருப்பா. பாப்பா நீயே குடிச்சிரு. பரவாயில்ல, குடிமா. ஐயோ, நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். I'll just be back. தம்பி, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. நீங்க பாப்பா கூட பேசிட்டு இருங்க. ஏய், அண்ணனுக்கு கம்பெனி கொடு. திரும்பவும் போட்டி பந்தயம்னு இறங்கிடாத. என்னம்மா இது, வாயில இருந்து பிளட் வருது? பாப்பா உன்னோட பேர் என்னம்மா? நானு பொம்மை மாதிரி இருக்கிறதுனால என்ன எல்லாரும் பொம்மைன்னு கூப்பிடுவாங்க. ஹலோ சூர்யா, நான் தான்டா ராஜு. சொல்றா. டேய், சந்திர ஃபோன் பண்றேன்னு சொன்ன பண்ணவே இல்லையடா. அந்த பொண்ணை பாத்தியா? எல்லாம் ஓகேவா? அந்த பொண்ணு சைடுல இருந்து எல்லாம் ஓகேடா. ஆனா அந்த வீட்ல வெண்ணிலான்னு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்குடா. லவ்ல நான் உனக்கு சீனியர்டா. டேய், என் ஐடியாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. லவ் பண்ணு. இவன் உயிரோட இருக்கானான்னு பாப்போம். தம்பி, அழாதீங்க தம்பி. நம்ம அழுறதுனால செத்து போனவங்க திரும்பி வர போறாங்களா என்ன? உன் கஷ்டத்தை பாக்குறப்ப அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஆல் ஓவர்சீஸ்லயே உனக்கு வந்திருக்கிற மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. அது சரி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? வாட் ஆர் யூ டாக்கிங்?
சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் உன்னை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. த கிரேட் டைரக்டர் ஷியாம் கோபால் சர்மா சார். தம்பி, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுக்கு வரலன்னு வச்சுக்க, உன் போட்டோவை காமிச்சா போதும், அருவி மாதிரி கொட்டும். அதனாலதான் உன் போட்டோவை சேஃப்டியா என் ஜோபில வச்சிருக்கேன்னா பாத்துக்கிய. தம்பி, அப்பப்ப உன்னை டிவில பாத்துக்கிட்டு தானே இருக்க. சரி, யாரா நீ? யாரா நீ? என்ன யாரு நான் கேக்குறேன்? இந்த என்டையர் மயான பூமியை காக்குறது ராஜாவா இருந்தா அவன் குடிமி என் கையில. என் பேரு அப்பண்ணா. நைஸ் மீட்டிங் யூ. சரி, எதுக்காக நான் இங்க இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு இந்த பேய் படங்களை எடுத்து 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 போர் அடிச்சு வெறுத்து போயிடுச்சு. இந்த தடவை டைரக்டா சுடுகாடுல இருக்க பேய்களை வச்சு சினிமா எடுத்து புதுசா ட்ரெண்ட உருவாக்க வந்திருக்கேன். தெரியுமா உனக்கு? புரிஞ்சுதா இல்லையா? ஆடியன்ஸ் கிட்ட சொல்றதுக்கு எதுவா இருந்தா என்ன சொல்ற நீ? அதெல்லாம் இப்ப ஒண்ணு என்ன இல்ல. சொன்ன நீ? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? சொல்லு தம்பி. சுடுகாட்டுல டெட் பாடி எரியறப்ப ஒரு தடவை தான் மேல எந்திரிக்கும். தலைமுடிலாம் எரிஞ்சிரும், கால்லாம் கருகி போயிடும், பல்லெல்லாம் வெளியே வந்துரும், எலும்பெல்லாம் ஒரே நேரத்துல உடைஞ்சு போயிடும். இதெல்லாம் நேர்ல பார்த்து ஸ்டடி பண்ணி கேமரால எடுத்து சினிமா பண்ண போறேன். ஒண்ணுக்கு போயிருவாங்க. சரிண்ணா, இன்னைக்கு ஸ்பெஷலா ஏதாவது பணம் வந்துச்சா? கலெக்ஷன் எப்படி இருக்கு உங்க கீழ? தம்பி, என்ன? இவ்வளவு நேரம் உன்னை ரொம்ப நல்ல தம்பின்னு நினைச்சேன். நீ வெறும் தகர டப்பாவா? எது தகர பண்ணானா? என்ன பேசுற தம்பி நீ? ஐயா. தம்பி, யாருக்கு எப்படியோ, ஆனா எங்களுக்கு தான் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. அது எப்படி? அது எப்படின்னா, கூல் ட்ரிங்க்ஸுக்கு ஒரு சீசன் இருக்கும். ஆமா. கல்யாணத்துக்கு ஒரு சீசன் இருக்கும். ஆமா, ஆமா. சாவுக்கு சீசன் என்ன இருக்கு, ரீசன் என்ன இருக்கு போகுது? அப்பண்ணா, ஆ, உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? இல்லையே தம்பி. இல்ல ஏதாவது கண்ணுல பாத்தீங்களா? இங்க கண்ணுல தெரியலனாலும் காதுல கேட்கலனாலும் கேக்குற மாதிரியும் தெரியற மாதிரியும் தான் இருக்கும். அப்ப நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுமா? எக்ஸாக்ட்லி. பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நடந்து வர மாதிரி தெரியுது, கொஞ்சம் பாரு. நான் பார்க்க மாட்டேன். நான் இந்த மாதிரி சீன்லாம் கிரியேட் தான் பண்ணுவேன். நான் நேர்ல பார்க்கவே மாட்டேன். நான் எனக்கு பேண்ட் நனைஞ்சிரும் போல இருக்கு. நான் கிளம்புறேன். இரு, பேய் சினிமா எடுக்கிற டைரக்டர் நீயா பயந்தா? இல்லடா, நான் எடுக்கிற சினிமால இருக்க பேய்ங்கெல்லாம் நான் உருவாக்குறதுடா. அத பார்த்தாலாம் எனக்கு பயம் வராது. இத பார்த்தா எனக்கு ஃபுல்லா நனைஞ்சிருடா அப்பன்னா. தம்பி, நீயா? வேற யாரு நினைச்ச? பேய் நினைச்சியா? ஆ? இவர் யாரு? டைரக்டர் மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா, டைரக்டர் தான். என்ன டைரக்டருக்கே கதை சொல்றியா நீ? தம்பி, ராத்திரி நேரத்துல இப்படி தனியா சுத்தக்கூடாது. ராணியோடைய ஆத்மா இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்க தான் வந்தேன். போய் வேலையை பாரு போ. ராணியோட ஆத்மாவா ஏதாவது வளரிட்டு. டேய் சூர்யா, கொஞ்சம் சொல்லுமா. நில்லுப்பா. டேய் சூர்யா, என்னம்மா? நீ லைப்ரரியில இருந்து வரும்போது அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவை கொஞ்சம் பாத்துட்டு வாடா. அவளுக்கு உடம்பு சரியில்லையா. அப்படியா? என்னாச்சு? அவளை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லடா. உங்க அத்தையும் மாமாவும் செத்து போனதுக்கு அப்புறம் அவளை வளர்க்குற பொறுப்பை உங்க சின்ன மாமாவுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. அவளுக்கு இந்த வருஷத்தோட 18 வயசு முடியுதுடா. அவ சொத்தெல்லாம் திட்டம் போட்டு அபகரிக்கணும்னு அவளுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி பண்ணி நிஜமாவே அவளை பைத்தியக்காரி ஆக்குறாங்கடா. அவளுக்கு நம்ம மேலதான் பாசம் அதிகம்டா. ஆனாலும் ஐஸ்வர்யாக்கு நம்மள தவிர வேற யாரா இருக்கா? அவ பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்த்து வச்சோம்னா அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட வந்துடலாம்டா. இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறது அவ இல்ல சொப்னா. அவளை பத்தி அம்மா கிட்ட சொல்லலாமா? இப்ப வேண்டாம், க்ளோஸ் ஆகட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்புடா. போறமா, இப்பவே போறேன். போ. வாங்க. நேத்து வெண்ணிலா ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினால. சரி, காலேஜ் போகும்போது அப்படியே சாக்லேட் கொடுத்துட்டு போலாமே வந்தேன். அப்போ வெண்ணிலாக்காக தான் வந்தீங்களா? எனக்காக வரலையா? இல்லைன்னு சொல்லலாம், ஆமான்னு சொல்லலாம். அதுல என்னங்க இருக்கு? சரி ஆன்ட்டி, நம்ம வெண்ணிலாக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. உட்கார் தம்பி. எதுக்குப்பா இதெல்லாம்? இந்த சாக்லேட் சாப்பிட்டுதான் அவ ஸ்கூலுக்கு கூட மட்டம் போட்டு உள்ள தூங்கிட்டு இருக்கா. அப்படியா? அப்போ நேத்து வீட்டுல அவ்வளவு ஆட்டம் போட்டா? ஐயோ, யார் கண்ணு பட்டுச்சு என்னமோ. நான் போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வரேன் ஆண்டி. போ போ. வெண்ணிலா, என்னாச்சுங்க? சாக்லேட்ஸ் கொடுக்காம வந்துட்டீங்க? எல்லாம் ஓகே தானே? உங்களுக்கே இவ்ளோ வேர்த்து இருக்கு? எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி கொடுக்குறீங்களா? ஓகே. ஆண்டி, வெண்ணிலா நாக்கு எப்படி இவ்ளோ நீட்டா வெளியே வருது? அது 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 ஒரு ஸ்பெஷல் பபிள் கம். யாரா இருந்தாலும் அவ்வளோ லென்த் பண்ணிக்கலாம். நீங்க தண்ணி குடிங்க. அது பபுள் கம் தானா? நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் போய் பாப்பா பாத்துட்டு வரேன். என்னாச்சுங்க?
ஓ வெட்டுக்கிளியா? அது ஒண்ணும் பண்ணாது. நீங்க பயப்படாம அப்படியே இருங்க. குச்சி எங்க? அசையாதீங்க. வெட்டுக்கிளி போயிடுச்சுங்க. இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். நீங்க யாரு? இங்க எதுக்காக வந்தீங்க? என் பேரு ஸ்வப்னா, பொட்டானிக்கல் ஸ்டூடெண்ட் நானு. பாட்னி ரிசர்ச்காக இங்க வந்தேன். பக்கத்துல தான் ஆன்டி வீடு, அங்கதான் ஸ்டே ஓ பண்ணிருக்கேன். நீங்க இங்க தான் இருக்கீங்களா? 10th முடிச்சதும் எனக்கு ஃப்ரீ சீட் கிடைச்சதுனால நான் இன்டர் கோர்ஸை ஹைதராபாத்ல முடிச்சேன். இப்போதான் இங்க நான் வந்தேன். உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. அது பை தி வே ஐ அம் சூர்யா. ஹாய். நீங்க என்ன பண்றீங்க? நான் அந்த பேய்ங்க இருக்குதா இல்லையான்றத பத்தி ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓ எனக்கு ஒரு சின்ன டவுட். கேளுங்க. நிஜமாவே பேய் எல்லாம் இருக்கா? பேய்ங்க இருக்குன்னா நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், எனக்கும் தெரியாது. சரி வேண்டாம், இந்த டாபிக் நம்ம அப்புறம் பேசலாம். எனக்கு பயமா இருக்கு. அது சரி, உங்களுக்கு தேவையான செடிங்கள்லாம் கிடைச்சதா? கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். நான் லைப்ரரிக்கு தான் போறேன். போற வழியில நிறைய செடிங்க இருக்கும். நான் ஈவினிங் 7 o'clock திரும்ப வரும்போது உங்க வீட்டுக்கு நான் எடுத்துட்டு வரேன். ரியலி? தேங்க் யூ. அந்த செடிங்களோட சேர்த்து வெட்டுக்கிளியும் பிடிச்சிட்டு வரட்டுமா? என்ன சூர்யா, நீங்க கூட அட போங்க.